அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அதிமுக அரசு கொடுத்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது சரி, எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னாலும் சரி, 70 ஆண்டுகால போராட்டம் விவசாயிகளும் பொதுமக்களும் அத்திக்கடு வனார் திட்டம், அந்த திட்டத்தை முழுமையாக நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். 90% அந்த பணிகளை முடிச்சோம். அந்த 10% கூட சரியான முறையில் முடிக்காம இன்னைக்கு குளங்களுக்கு கூட சரியா நீர் போகாம இருக்குது. அந்த திட்டத்தை கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததும் சரியான முறையில் செயல்படுத்தப்படும். இன்னைக்கு அவனாஸ் ரோட்ல கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேம்பாலம், எல்லா பக்கம் கடுமையான டிராபிக் இருக்கு, முக்கியமான ரோடு என்று சொன்னதுமே அதற்கும் முழுமையா அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் முழு நிதியும் ஒதுக்கி அந்த திட்டத்தை கொரோனா வந்த காலத்தினால ஸ்லோவாச்சு 52% நம்ம முடிச்சிட்டோம். முழுமையா நிதி ஒதுக்குறது எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு பயனாக இருக்கிறது. அதிகமான பாலங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, பொள்ளாச்சி ரோடு. திருச்சி ரோடு 2.5 கிலோமீட்டர் பாலம், பொள்ளாச்சி ரோடு 4 பாலங்கள், நம்முடைய மேட்டுப்பாளைய சாலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு 4 பாலங்கள் கட்டி ஏற்படும். வெஸ்டர்ன் பைபாஸ் முழுமையா நம்ம இருக்கும்போது நிதி ஒதுக்கி நிலநடுப்பு பண்ணி அதையும் சரியா திமுக ஆட்சி முடிக்கிறார். ஆகவே மிகப்பெரிய சாதனைகளை கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அத்திக்கடு வனாசி திட்டம் 2 எடப்பாடியார் அறிவிச்சார், அதுக்கு இடப்பட போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததும் கண்டிப்பா அந்த திட்டம் கொண்டு வருவோம். மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. கண்டிப்பா திட்டங்கள் தருவோம். நன்றி, வணக்கம்.